வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, இந்த நகையெல்லாம் அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணோட நகையை அடமானம் வச்சா நல்லா இருக்காது. இங்கே பாரு கோமதி, நீ வந்துட்டு தங்கமயிலோட நகை எல்லாமே வாங்கி உன்னோட லாக்கரில் வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. சரிம்மா, நீ போயிட்டு உன்னோட நகையெல்லாம் கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் உரசி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏமா ஒரு மாதிரி பதட்டப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. சரி, நானும் ராஜும் பேங்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்தை, நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, வந்துடும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பாக்கியா வராங்க. அம்மா வாமா வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை, எங்கே கிளம்பிட்டீங்க? இல்லை, பேங்க்குக்கு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் போங்க சம்மந்தி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வர வரைக்கும் என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜி 2 பேருமே போகிறாங்க. போனோடனே பாக்கியா சொல்கிறாங்க, என்ன எப்படி இருக்க தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீ வேறம்மா, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்னோட எல்லா நகையும் கொண்டு போயிட்டு அவங்க வந்துட்டு லாக்கரில் வைக்கிறதுக்காக போகிறாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக பேசிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்து நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்ற விஷயம், எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏதோ சாதாரணமாக சொன்னேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நகையெல்லாம் வைக்க போகிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதாவது தெரிஞ்சிட்டா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, லாக்கரில் தானே இருக்குது, லாக்கரில் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, விடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க கோமதி பேங்க்குக்கு போயிட்டு வந்தவொடனே, இங்கே பாரு, சென்னை போகிறல நல்லா சுற்றி பாரு, சரியா? நல்லா தியேட்டருக்குலாம் போய் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே அப்படியே பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என் பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கா, ஆனால் இவங்க இப்போ வெளியே போகிறாங்களாம், என் பொண்ணு வெளியெல்லாம் போகலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தான் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்க, சரியா? நான் சுற்றி பார்க்க வெளியே போகணும், இதெல்லாம் நீ தான் சொல்லணும், சொல்லிவிட்டு நீ போ. இல்லை, நான் தான் சொன்னேன் மீனா கூட நானும் துணைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. நீ ஏண்டி அவங்க கூட போகிற, நீ தனியாக போ, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நீ தனியாக போய் சுற்றி பாரு, சந்தோஷமாக இருடி, நீ தான் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. போயிட்டு வாம்மா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்போது சரி, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க, எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, ஒரு சினிமா டிக்கெட் 1200 அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. கோமதி யோசிக்கிறாங்க, தங்கமயில் சரவணன் 2 பேரை வெளியே அனுப்பும் போது எப்படியாவது கதிர் ராஜி 2 பேருமே சேர்த்து அனுப்பணும், இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இவங்களும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வர சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. கோமதி தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ கொடுத்த எல்லா நகையும் நான் லாக்கரில் வச்சுட்டேன், சரியாயிடுமே, நீ கவலையே பட தேவையில்ல. வீட்டுக்கு எந்த திருடன் வந்தாலும் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே லாக்கரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாத்தா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அவங்க வச்சுக்கிட்டாங்களா லாக்கர்லாம்? அதெல்லாம் வச்சுட்டாங்களே, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சந்தேகமாகவே கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன், ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, அதனால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிம்மா, சரி, போய் வேலை இருந்தால் போய் பார்ப்போம், என்னென்ன பண்ணணும் எல்லாமே உனக்கு தெரியும்ல, நீ பண்ணிவிடு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, சூப்பர் அப்படின்னு